வெல்கம் டு சிவா 360. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோஸில் ஏற்கனவே நம்ம பார்த்த அதே ஒரு செட்டப் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக பிஎல்டிசி ஃபேன். ஸோ இப்போ அதுக்கு அடுத்த மாடல், ஸோ நியூ மாடலாக ஒன்று வந்திருக்கு. ஸோ இதோட ஃபியூச்சர் என்ன, ஸோ இது எப்படிலாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம இதை பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து காயில்ஸு ப்ளஸ் போர்டு. இது வந்து பிஎல்டிசி போர்டுன்றது நார்மலாக பிஎல்டிசியில் வெறும் ஏசியில் மட்டும் வரக்கூடிய போர்டு இல்லை, இது டிசிலையும் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ எப்படிலாம் வந்து ஒர்க் ஆகுது, இது வந்து எவ்வளோ வோல்டேஜ் வரைக்கும் இதில் கொடுக்கலாம், ஸோ பவரும் பேட்டரியும் ஒன்றா கொடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்குல்ல. அது எல்லாத்துக்குமே, அந்த கேள்வி எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கான விடை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிஎல்டிசி செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய மாடல்ஸ் வந்து நம்ம வர வச்சு நம்ம வந்து எது வந்து சக்ஸஸாக நமக்கு இருக்குது அப்படின்றத பார்த்து ஒரு குறிப்பிட்ட மாடல் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த மாடலில் இது ஒரு பிரத்யேகமாக இதுதான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு மாடல். இப்போதைக்கு நான் என்கிட்ட வந்த மாடலில் இந்த மாடல் வந்து நல்லா பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஸ்பீடும் சரி, நல்ல குவாலிட்டியும் சரி, நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து சூஸ் பண்ணி கொஞ்சம் அதிகமாக வந்து ஸ்டாக் கொஞ்சம் இறக்கியிருக்கோம். ஸோ வேணுன்றங்க நீங்கள் என்ன நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட ஃபியூச்சர் எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி அண்ட் டிசி ரெண்டுத்துலேயுமே வந்து ஒர்க் பண்ணும். ஆல்ரெடி நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு, நிறைய பேர் இதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் போர்டில் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் ஷேப்பில் வந்துருந்தது. ஸோ இந்த மாதிரி கட்டிங்கில் வந்துருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர் சென்சார் போட்டு வந்திருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஃப்ல வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது ரேடியோ ஃப்ரீக்வன்சி மாதிரி வச்சிங்களா, அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியில் வந்து ஒர்க் ஆகும். டேரெக்டாக உங்களால் சோலார் பேனலும் இதில் வந்து கொடுக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட்டு கொடுத்துருங்க இல்லையா, இதில் வந்து நீங்கள் சோலார் பேனல் வந்து டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ 12 வோல்ட் சோலார் பேனல் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து 30 வாட்ஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து சேஃப்டியாக நீங்கள் வந்து ஒரு 12 வோல்ட்டு ஸோ அந்த ரேஞ்சு கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக பர்ஃபெக்டாக வந்து ஓடுது, ஹீட் இல்லாமல் கரெக்டாக வந்து ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. அதிகமாக வாட்ஸ் போக கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 12 வோல்ட்ன்றது நல்ல கான்ஸ்டன்ட்டாக கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஆனால் இதில் 30 வாட்ஸ் வரைக்கும் அவங்க கொடுக்கலான்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இது டேரெக்டாக வந்து பவர், இதை பவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் 220 வாட்ஸ் வரைக்கும் இதில் வந்து கொடுக்க முடியும். இது டேரெக்டு ஏசி பவரை வந்து இதில் கொடுக்கலாம். ஸோ அதே நேரத்தில் லோ வோல்டேஜ் போனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து உங்களுக்கு ஸ்லோவாலாம் ஆகாது. ஸோ உங்களுக்கு லோ வோல்டேஜ் வரக்கூடிய ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ஸ்லோவாக ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஸ்லோவெலாம் ஆகாது, உங்களுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டாக அதே ஸ்பீடு தான் ஓடும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஏசியாக இருந்தாலும் டிசியாக இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் இது டிசியாக மாற்றிட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸோ இந்த இடத்துல ஒரு ரெக்டிஃபையர் ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்குது இல்லையா, அதான் ரெக்டிஃபையர். ஸோ இதுதான் வந்து சேஞ்ச் பண்ணிடும். எப்படி வந்து இது டிசியாக சேஞ்ச் பண்ணி வோல்டேஜ் கம்மி பண்ணி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூலிமா மறுபடியும் இது கன்வே பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்ஃபெட் இருக்கும். ஸோ ஒரு 3 மாஸ்ஃபெட் இருக்கும். ஸோ இந்த 3 மாஸ்ஃபெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 லைன் மாதிரி கொடுக்கும். அதாவது 3 ஃபேஸ் வருது இல்லையா, அந்த மாதிரி வந்து இது வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்படி பண்ணால் அந்த 3 ஃபேஸுக்கான வேவ்ஸ் இருக்கு இல்லையா, மாறி ஸோ அந்த மாறி இதில் வந்து வோல்டேஜ் இந்த 3த்துலேயும் மாற்றி கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரே கண்டென்ட் எல்லாம் மாறி அந்த வேவ்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஸோ டோட்டலாக கூட்டிங்கன்னா 0 வரும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் தேவைப்படுது. டேரெக்டாக வந்து இதில் 3 காயில் சுற்றிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வைண்டிங் வந்து சுற்றிருப்பாங்க. ஒன்று விட்டு ஒன்று வந்து இந்த வைண்டிங் சுற்றிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த காயில், அடுத்தது ஒன்று விட்டுருவாங்க, அடுத்தது ஒன்று விட்டு அடுத்தது இந்த காயில், இதுக்கு தான் லிங்க் இருக்கும். ஸோ இந்த 2 காயிலுக்கும் வந்து லிங்க் இருக்காது. இதோட காயில் வந்து இதுக்கு அடுத்து இருக்கு இல்லையா, இது கூட லிங்க் இருக்கும். இந்த காயிலோட அதுக்கு அடுத்து இருக்கு இல்லையா, இந்த காயில் கூட லிங்க் இருக்கும். ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து இந்த மாதிரியே வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க. 2 விட்டு 1 அந்த மாதிரி லிங்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 லீடு நமக்கு வந்து மொத்தம் 6 லீடு கிடைக்கும். அதில் 3 லீடை வந்து ஒன்றா வந்து இது பண்ணிவிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து அந்த 3 லீடை ஒன்றா வந்து பேர் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் வந்து நியூட்ரல். ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து 0 ஆகிடும். ஸோ 3 ஃபேஸில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்ரல் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. டேரெக்டாக வந்து அது 0வாக வந்து மாறிடும். ஸோ 3 ஃபேஸ் மோட்டரில் அதுவே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ஸ்டார் அண்ட் டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டெல்டா டைப்பில் ஒர்க் பண்ணுது. ஸ்டார் டைப்பில் ஒர்க் பண்ணுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது மூலிமா வந்து மாறி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பர்பஸில் தான் வந்து இது ஒர்க் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா தெரியும், 3 லீடுமே இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னும் 3 லீடாக இங்கே உங்களுக்கு வெளியிலே வந்துடுச்சு. ஸோ இதில் ரிவர்ஸில் சுற்றுதான்னு சொன்னால் இதில் 2 பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபார்வர்டில் சுற்ற ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும், ஸோ எனக்கு வந்து இந்த சைடில் ஓட திரும்ப ரிட்டர்ன் சுற்ற வைக்கணும் இதே ஃபேனை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த 2 ஒயரை மாற்றி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸில் ஓட ஆரம்பிச்சிடும் ஃபேன். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க்குக்கும் நம்ம வந்து ரிவர்ஸில் போட்டு கொடுப்போம். ஏன்னா இந்த காலேஜ் ஒர்க்லாம் இருக்கு இல்லையா, அவங்களாம் வந்து ப்ராஜெக்ட்டுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. ஸோ அதனால் சொல்லிட்டேன், இதை மாற்றி கொடுத்தீங்கன்னா கூட ரிவர்ஸ்லேயே கூட நமக்கு ரிவர்ஸ் பேக்ஸும் வந்து ஃபேனுக்கு தேவைப்படாது, ஒரே டேரக்ஷன் தான் தேவைப்படும். அந்த டேரக்ஷன் தேவை மாதிரி தான் வந்து நம்ம இதில் டிசைனும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் வந்து காப்பர் காயில் தான்.
இது வந்து ஃபுல்லாக வைண்டிங் வந்து காப்பர் காயிலே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே நம்ம கொடுத்த மாடலை விட கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்ததில் வந்து ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த போர்டு ப்ளஸ் ஒரு காயில், ஸோ இந்த மேக்னெட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் மேக்னெட்ஸ் தான் வரும். இந்த ஃபுல் மேக்னெட் வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ஃபுல் மேக்னெட் வந்து நம்ம செட் ஆஃப் ஃபேன் வரக்கூடிய இதில் மட்டும்தான் ஃபுல் மேக்னெட் வரும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டிங் மேக்னெட் தான் வரும். ஸோ நிறைய ஃபேன் வந்து நிறைய கம்பெனி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து போர்டு போயிடுச்சுன்னா அப்படி சில கம்பெனி நிறைய கம்பெனிக்கு வந்து இந்த போர்டு வந்து நிறைய மேக்ஸிமம் செட் ஆகுது. ஏன்னா மேக்ஸிமம் இருக்கக்கூடிய காயில் வந்து பார்த்தீங்கன்னா இதே கேஜில் தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த போர்டு பெரும்பாலான இடத்துல வந்து செட் ஆகுது. ஸோ அதுக்கு நம்ம வேறு கம்பெனி வேறு கம்பெனி ஃபேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டை வந்து நான் நிறையா கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்டக் ஆகுது, தொடர்ச்சியாக பேசுறதுனால அந்த மாதிரி இருக்குது. ஸோ தப்பாக எடுத்துக்கிறீங்க. வேறு ஃபேனுக்கும் வந்து இந்த மாதிரி போர்டை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அந்த ஃபேன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்றது வந்து நீங்கள் தான் வந்து கரெக்டாக வந்து இது பண்ணிக்கணும். நான் மேக்ஸிமம் கொடுத்த ஃபேனுக்கு வந்து ஒர்க் ஆகுது. எல்லா ஃபேனுக்கும் ஒர்க் ஆகுமான்றது எனக்கு தெரியல, ஏன்னா நான் எல்லா ஃபேனையும் செக் பண்ணல. குறிப்பிட்ட கம்பெனிக்கு ஃபேனுக்கு வந்து நான் போட்டிருக்கேன், கரெக்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட வந்து 2-3 மாடலுக்கு வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏசி அண்ட் டிசியில் தான் வந்து ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நல்லா வந்து பிராண்டடு செட்டு தான். ஸோ இந்த செட்டு கூட என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா, இது கூட இந்த மாதிரி ஒரு கவர்ஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேனை ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேனுக்குள்ளே காயில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து புஷ் பண்ணி கரெக்டாக இதில் ஒரு ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும், உள்ளே இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த போர்டை உள்ளே வச்சுட்டு நீங்கள் யாராவது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏசி வேணால் ஏசி, டிசி வேணால் டிசி கொடுக்கலாம். அதே நேரத்தில் ஏசி அண்ட் டிசி ரெண்டுமே கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஸோ ஒரு பக்கம் வந்து ஏசி, இன்னொரு பக்கம் டிசி. ஸோ இதுதான் வந்து ஏசி, இந்த நகர் தான் டிசி. ஸோ இப்போ வந்து ஏசி கொடுத்து ஓடிட்டு இருக்கு, டிசி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஒன்றுமே ஆகாது. ஓகேவா, எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காது. இதே வந்து ஏசி வரக்கூடிய பவர் வந்து கட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் பேட்டரியிலேருந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ சோலாரில் கொடுத்துருந்தாலும் பேட்டரியில் கொடுத்துருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். பகலில் நீங்கள் சோலார் கொடுத்தீங்கன்னா சோலாரில் வந்து ஓடும். நீங்கள் பவர் ஆஃப் பண்ணிட்டா கூட உங்களுக்கு சோலாரில் ஓடிட்டே இருக்கும். நீங்கள் பவர் ஆன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் சோலாரில் இருக்கக்கூடிய கனெக்ஷனோ இல்லை பேட்டரியில் இருந்தோ, ஸோ அதுலேருந்து இருக்கக்கூடிய கரண்ட்டை வந்து நிறுத்திட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பவருக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு பேட்டரி வச்சு அழகாக ஒரு சின்ன சார்ஜ் கண்ட்ரோல், நம்மகிட்ட சார்ஜர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி சார்ஜிங் வந்து நம்ம போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பேட்டரியில் அப்படின்னா அழகாக வந்து உங்களுக்கு சார்ஜிங் பண்ணிடும். அதுலேருந்து நீங்கள் இந்த ஃபேனை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து நீங்கள் அழகாக வந்து செட் பண்ணி ஒரு லைட்டு, ஒரு ஃபேனு, ஒரு கிட்டாக கூட நம்மகிட்ட இருக்குது. நான் இந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி செட்டாக வந்து இந்த ஃபேன் கிட்டு ப்ளஸ் வந்து எல்இடி லைட்ஸு, ஸோ அதுக்கு வந்து ஒரு சார்ஜ் கண்ட்ரோலரு, பேனல்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு செட் இருக்குது. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேனல்ஸ் வேணால் என்கிட்ட கரண்ட்டாக இருக்குன்னா கரண்ட்டில் வந்து பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது தனியாக இருக்குது. ஸோ பேட்டரியில் வந்து சார்ஜிங் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ கம்மி ரேட்டில் இன்வெர்ட்டர் நம்ம வாங்குறத விட அதிகமான நேரம் வந்து வரும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட வாட்ஸை வந்து 35 வாட்ஸ் தான். ஓகேங்களா, அதிகபட்சமாக வந்து 35 வாட்ஸ்க்கு மேலே போகலை. ஸோ நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. அதில் வந்து 7 ஸ்பீடு வரைக்கும் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரிமோட்டில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரிமோட்டில் வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரே விஷயம் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து 7 ஸ்பீடுன்றதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் 5 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இந்தாண்ட இருக்கு இல்லையா, இந்த 2 சுவிட்சு, இதுதான் வந்து 6 and 7 இந்த ரெண்டுமே வந்து இதில் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ ஆஃப் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த 7 மணி நேரத்துக்கும் ஒரு மணி நேரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்பீடு வந்து கம்மியாகிட்டு இருக்கும். இந்த 7 மணி நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃபேன் வந்து ஷட் டவுன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைப்பில் வந்து கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த டைமிங் 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் கழிச்சு ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த 4 மணி நேரம்னா 4 மணி நேரம் கழிச்சு ஆஃப் ஆகிடும். ஸோ 8 மணி நேரம்னா 8 மணி நேரம் கழிச்சு ஆஃப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனும் வந்து இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆப்ஷன் நீங்கள் வாங்குறப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து அது கூட வந்து சென்ட் பண்ணிடுவேன். இது கூட வந்து பேர் பண்ணி நம்ம வந்து அழகாக அந்த ரிமோட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் நீங்கள் எப்படி வந்து அந்த ரிமோட்டை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு கரெக்டாக வந்து ஃபேனை பார்த்து தான் ப்ரெஸ் பண்ணணுன்றது கிடையாது. ஏன்னா வந்து இது ஐஆர் ரிமோட்டை தான் ஃபேனை பார்த்து கரெக்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஆர்எஃப் ரிமோட்டு. ஸோ நீங்கள் எங்கே வச்சு ப்ரெஸ் பண்ணாலுமே வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த போர்டு கூட கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகும். ஸோ இதில் டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் நிகழ்ங்க, அடுத்த வீடியோஸ்லாம் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த செட்டு வேணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லுங்கள். ஸோ நீங்கள் அமௌண்ட் அதில் பே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை ஆட்டோமேட்டிக்காக வந்து கொரியர் பண்ணிவிடுவோம். ஸோ ஓகேங்களா, உங்கள் அட்ரஸ் எங்கே இருந்தாலும் அதுக்கு வந்து கொரியர் நான் வந்து பண்ணிவிடுவேன். அது நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொன்னீங்கன்னா அதுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து அதில் பேசிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.